வெல்கம் டு மை சேனல் ஷுபிஸ் தஸ் மை வே. நான் இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா வாழைக்காய் பஜ்ஜி. நீங்கள் என்னோடய சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய இடத்துல இப்போ மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு. ஈவினிங் டைமில் இந்த வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய் கொஞ்சம் பெரிய நீளமாகவே இருக்குது. இதோட காம்பை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீலர் எல்லாம் கத்தி வச்சு மேலே இருக்கிற தோல் லைட்டாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீலர் வச்சு மேலே இருக்கிற தோலில் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பீலர் வச்சு எடுக்கும்போது ஆழமாக வராமல் மேலே இருக்கிற தோல் மட்டும் லைட்டாக வரும். இந்தளவுக்கு சீவினா போதும். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம சீவி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற இந்த க்ரீன் கலர் லைட்டாக போனால் போதும். நீங்கள் கத்தி வச்சு கூட பீல் பண்ணி எடுத்துக்கலாம், பீலர் இல்லைன்னா. பாருங்கள், நான் நல்லா ஃபுல்லாக தோலெல்லாம் மேலே சீவி எடுத்துட்டேன். இந்த வாழைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இதை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம பஜ்ஜி இவ்வளோ நீளமாக நம்ம போட போகிறதில்ல. இது கரெக்டாக இருக்கும், பாதியாக கட் பண்ணிட்டா. இதை நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக மெலிசாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீலர் கூட வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கத்தி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் கத்தி வச்சே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த சைஸில் இந்த தடிமனில் இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா நல்லாவே வரும் கத்தியிலே. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்லைசர் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைசர் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். எல்லாம் ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றா போட்டு வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த கடலை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பஜ்ஜிக்கு. உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவு இல்லை தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு போடுறதுனால கொஞ்சம் பொசு பொசுன்னு வரும். இது ஆப்ஷனல் தான், போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் விஸ்கோ இல்லை ஏதோ ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒன்றா சேர்த்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலக்கி பாருங்கள். ஏன்னா சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆயிரும் தண்ணி, ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்கா, செய்ய வராது. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இது செய்யறதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி போட்டால் தான் நம்ம பஜ்ஜி வந்து நல்லா பொசு பொசுன்னு வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்றுன்னா நான் வந்து இந்த மாவில் வந்து மெதுவாக டிப் பண்ணி போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மாவில் டிப் பண்ணி போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா மாவு ஒட்டுற மாதிரி நல்லா உள்ளே வந்து தொட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா தொட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். மாவு வந்து கரைக்கும் போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. மெதுவாக ஒவ்வொன்றா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு எடுத்தால் உள்ளே இருக்கிற வாழைக்காயும் சேர்ந்து வேகும். இல்லை உள்ளே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கோல்டன் கலர் ஆகிற மாதிரி பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். பார்க்கும்போது தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. மழை டைமுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.